தேனூரும் தமிழில் திளைத்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி பகவனாகிய விநாயகரை முதலில் தொழுது திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவ பெருந்தகையின் வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். பலவாறான பெரும் மனிதர்கள், சான்றோர்கள் பல வகையான இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் இன்ன பிற காவியங்களையும் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். எனினும் வள்ளுவரை போல் வார்த்தைகளை புடம் போட்டு சுருக்கி அழகாக 2 வரிகளில் ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று ஒரு மானிட வாழ்வின் அத்தனை சாராம்சங்களையும் ஒரு சட்ட புத்தகம் போல் அவர் கூறியிருப்பது இந்த உலகத்திற்கான ஒரு பொது நீதி. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. மேற்கூறிய குறளில் அவர் கூறியிருப்பது கற்றலுக்கான விதியும் ஒரு சான்றோனுக்கான தகுதி, அதாவது ஒரு சான்றோனுக்கான தகுதி வரும் வரை நன்றாக கற்று, அவ்வாறு கற்ற பின் அத்தகைய கல்வியை பொருளீட்ட மட்டுமல்லாது வாழ்க்கையை சீரிய முறையில் நடத்தக்கூடிய மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதனாகவும் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு மானுட பிறவியாகவும் உருப்பெற சொல்லியிருக்கிறார். அன்பிலே ஆரம்பித்திருக்கிறார். முதலில் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர் வளர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அதாவது அன்பு என்பது மடை திறந்த வெள்ளம் போல் பாய்ந்து வரக்கூடியது. அதற்கு மதகு கதவுகளை, தாழ் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்த முடியாது. இந்த விஷயத்தில் சற்று புத்தரின் கொள்கையை நோக்க வேண்டும். புத்தர் கூறியது 84,000 விதிகள், அதாவது வாழ்க்கைக்கான கொள்கைகள். கடவுள் என்ற சொல்லை கையாளாமலே அவர் அழகாக ஒரு மானிட வாழ்விற்கான அத்தனை விஷயங்களையும் கூறியிருக்கிறார். அதாவது அவர் மானிடம் மட்டுமின்றி இந்த மொத்த உலகத்திற்கான அனைத்து விஷயங்களையும், கோட்பாடுகளை அடங்கிய ஒரு விஷயமாக அவர் கூறியிருக்கிறார். புத்தம் என்பது ஒரு மதம் அல்ல, அது வாழ்க்கைக்கான கோட்பாடுகள் அடங்கிய ஒரு களஞ்சியம். புத்தர் அன்பும் அறிவும் ஒன்றிணைந்து செல்லக்கூடிய விஷயமாக சொல்லியிருக்கிறார். அன்பிற்கும் அறிவிற்கும் இடைப்பட்ட விஷயங்களை அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அன்பும் அறிவும் ஒன்றே இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக தோன்றலாம். அன்பும் அறிவும் எப்படி ஒன்று சேரக்கூடிய விஷயங்கள் என்று. அதாவது அன்பிலிருந்து வருவது பண்பு, பண்பிலிருந்து வருவது பணிவு, அந்த பணிவிலிருந்து வருவது அடக்கம், அந்த அடக்கத்திலிருந்து வருவது பொறுமை அல்லது நிதானம், அந்த நிதானத்திலிருந்து வரக்கூடியது அறிவு. இதை பின்னிருந்து நோக்கும் கால், அறிவிலிருந்து வருவது நிதானம், நிதானத்திலிருந்து வருவது அடக்கம், அடக்கத்திலிருந்து வருவது பணிவு, அந்த பணிவிலிருந்து வருவது பண்பு, அந்த பண்பிலிருந்து வருவது அன்பு. எவ்வளவு அழகான இந்த ஒரு விஷயத்தை புத்தர் மிக அழகாக, லவ்விங் கைண்ட்னஸ், அன்பு என்ற ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயத்தை ஒவ்வொரு மொழியிலும் அதை டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நமக்கு மிகவும் தெளிவான அந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தை கிடைப்பது அரிது. பாலி மொழியிலும்
சமஸ்கிருதம் இந்த மொழிகளில் புத்தரின் கொள்கைகள் பல வகையில் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இதில் புத்தரின் கொள்கை பல இடங்களுக்கு பயணம் சென்று வந்திருக்கிறது. திபெத்தின் புத்த மதம் என்று சொல்லக்கூடிய திபெத்தின் புத்தம், திபெத்தின் புத்திசம் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய மொழியில் உருவான விஷயங்களை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் கிடைக்கின்ற வார்த்தைகள் அதற்கு இணையானது அல்ல. அது போன்றே ஒவ்வொரு மொழிக்குமான சீரிய விஷயங்களை அப்படியே மொழிபெயர்ப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். ஏனெனில் ஒவ்வொரு மொழியும் அவர்களுடைய கலாச்சாரத்தில் இருந்து ஊறி திளைத்து வந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயங்களை அப்படி சில நேரம் நாம் மனதில் நினைத்திருக்கும் விஷயத்தை அப்படியே சொல்லிவிட முடியாது. அது போன்ற சட்டிலான ஒரு விஷயங்களை புத்தர் மிகவும் அழகாக, மிகவும் மனதில் செம்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களை அழகாக சொல்லியிருக்கிறார். இதில் நான் கூற விரும்புவது அன்பும் அறிவும் இணைந்த ஒரு வார்த்தை கம்பேஷன். அவர் கம்பேஷன், விஸ்டம் என்று தனித்தனியாகத்தான் கூறியிருக்கிறார். இதில் அவர் அன்பையும் அறிவையும் எப்பொழுதும் ஒன்று இணைந்தே செல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்திருக்கிறார். இதை ஏன் என்று யோசிக்க வேண்டும். ஏன் அன்பும் அறிவும் இணைந்து சொல்லியிருக்கிறார்? அதாவது விஸ்டம், கம்பேஷன் என்ற ரெண்டு விஷயத்தையும் இணைந்தே சொல்லியிருக்கிறார். இந்த அன்பும் அறிவும் செறிந்த செம்மையான இதயத்தில் இருந்து வெளிப்படுவது ஒரு சான்றோனுக்கான நற்பண்பு. இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக வரும் காட்சி தொகுப்பில் விளக்குகிறேன். புத்த மதம் என்பது புத்த மதம் என்று தனியாக ஒன்று புத்தர் ஆரம்பிக்கவில்லை. அவர் அதை மதம் என்று கூறவும் இல்லை. கடவுள் என்ற வார்த்தையை அவர் எங்குமே உபயோகிக்கவில்லை. இது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம். அதாவது கடவுள் என்ற விஷயத்தை எங்குமே அவர் கூறாமல் எல்லா விஷயங்களையும் பொதுவாக உலகத்திற்கு எடுத்துரைத்திருப்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம். வள்ளுவ பெருந்தகையும் ஆதி பகவான் என்று கூறியிருக்கிறார். இதில் இரண்டு விஷயங்கள். நாம் எந்த செயலையும் செய்ய நினைப்பதற்கு முன் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிப்பது தமிழ் பண்பாடுகளில் ஒன்று. இத்தகைய விஷயத்தை வள்ளுவ பெருந்தகை முதலில் கூறியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று. ஆதி பகவன் என்று அவர் பிள்ளையாரை குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் கூறலாம். ஆதி பகவன் என்பது முழு முதற் கடவுள் என்று அர்த்தத்தில் முதலில் கடவுள்தான் தோன்றினார் என்பதற்கு இணையான ஒரு வார்த்தையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இது போன்று வள்ளுவமும் புத்தமும் இன்ன பிற சமயங்களும் பல வகையான விஷயங்களை மனதை செம்மைப்படுத்த கூறியிருப்பது மட்டுமல்லாது, இந்த வாழ்க்கை நடைமுறையில் ஒரு தனி மனிதனுக்கான கோட்பாடுகள் மட்டுமல்லாது, தனி மனிதன் சமுதாயத்தில் இயங்குவதற்கான அத்தனை விஷயங்களும் வரையறுக்கப்பட்டுள்ளது. புத்த மதம் என்பது மதம் அல்ல என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். புத்தர் அவருடைய சிலையை நிர்மாணிக்க சொல்லவில்லை, அவரை வணங்க சொல்லவில்லை. அது போன்று அவருக்கான
கோம்பா என்று சொல்லக்கூடிய கோவில்கள், அதாவது கோவில் என்று நாம் கட்டி வைத்திருக்கிறோம். கல்லில் கடவுளை தேடுகிறோமா, கடவுளில் கல்லை தேடுகிறோமா என்பது கேள்விக்குறி. அதாவது கல்லில் கடவுளை தேடினாலும் கிடைப்பார், கடவுளை கல்லில் தேடினாலும் கிடைப்பார், கல்லிலிருந்து கடவுளை தேடினாலும் கிடைப்பார். அவரவருடைய மனதிற்கான விஷயங்கள் அது. ஆனால் இந்த மனதை தேடுவதற்கான விஷயத்தை கூறியிருப்பவர் புத்தர். புத்தர் என்ற வார்த்தை பிறகு கொடுக்கப்பட்ட விஷயம். புத்தி என்ற விஷயத்தை அவர் அடைந்த பின் அவருக்கு கிடைத்த வார்த்தை புத்தா. அவர் ஒரு இளவரசர் என்பது அனைவரும் அறிந்த விஷயம். சித்தார்த்தன் என்ற இயற்பெயரை வைத்துக்கொண்டு ஒரு லும்பினி என்ற நகரில் திறம்பட ஆட்சி செய்த மன்னருக்கு பிறந்த ஒரு அழகிய மகன். சில விஷயங்களை கண்டு துறவறம் மேற்கொண்டது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம். அதாவது நடைமுறை வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் தான். இதை கண்டு ஒரு இளவரசர் நாட்டை துறந்து, வீட்டை துறந்து, தனக்கு உண்டான கடமைகளை துறந்து ஏன் துறவறம் மேற்கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இவ்வாறான பல விஷயங்கள், அதாவது புத்தருடைய வாழ்க்கை என்பது தனி. அவர் எடுத்துக்கொண்ட துறவறம் எதற்கானது என்பது தனி. ஆனால் அவ்வாறான துறவரத்தை மேற்கொண்டு அவர் கூறிய விஷயங்கள் மிகவும் நடைமுறைக்கு இத்தனை வருடங்கள், எத்தனையோ நூற்றாண்டுகள், ஆயிரம் வருடங்கள் தாண்டி இன்றும் நிலை பெற்று இருக்கிறது. அதுபோன்ற பல விஷயங்கள், மானுடத்திற்கான சட்ட விதிகள் ஏனென்று தோன்றக்கூடும். ஒவ்வொருவருக்கும் தனி மனித வாழ்க்கைக்கான விதியும், சமுதாயத்தில் ஒரு மனிதனுக்கான இடமும், அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதியும், இவ்வாறான ஒரு சமுதாயத்தை ஆட்சி செய்கிறவர்களுக்கான பொதுவான விதிகளும் பல வகையில் பல ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூறியிருக்கிறார்கள். இதில் வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக அறத்துப்பால் பொருட்பால் என்ற விஷயங்களில் மிக தெளிவாக தனி மனித வாழ்விற்கும் பொதுவான, அதாவது ஒரு மொத்தமாக ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆட்சி செய்பவர்களுக்கான விதிகளையும் அவர் கூறியிருக்கிறார். இது எல்லாம் எதற்கு என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுபோலவே புத்தருடைய கொள்கைகளும் மிகவும் செம்மையான விஷயங்களை எடுத்துரைக்கிறது. இவ்வாறான பல விஷயங்களை நாம் ஆராய்ந்து அதற்கான விஷயங்களை விவாதிப்போம். தங்களுடைய நேரத்திற்கும் தங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.